நம்ம நாட்டில் வறுமை, வேலைவாய்ப்பு சிக்கல் அண்ட் ஆல்சோ அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் காரணமாக பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பொருளாதார அழுத்தத்தில் தான் வாழ்ந்து வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் அண்ட் ஆல்சோ குறைந்த வருமானம் கொண்ட நகர்ப்புற குடும்பங்களில் மாதம் வர வருமானம் நிலையாக இல்லாததால் அத்தியாவசிய தேவைகளை கூட சமாளிக்க முடியாத நிலை உருவாயிருக்குங்க. உணவு, கல்வி, மருத்துவம், வீட்டு செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகள் தினந்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் பல குடும்பங்கள் அரசு நலத்திட்டங்களையே நம்பி வாழும் சூழ்நிலையில் காணப்படுது. இதனால தான் கடந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேரடி பண உதவி வழங்கும் நலத்திட்டங்கள் அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக மாறி வருதுங்க. அரசு வழங்கும் நிதி நெருக்கடி மக்களின் வங்கி கணக்குகளில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் டிபிடி அதாவது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறை பரவலாக பயன்படுத்தி வராங்க. இந்த பின்னணியில தான் இப்போ நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ள ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, குடும்ப அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருஷத்திற்கும் 12,000 ரூபாய் வரை நேரடி பண உதவி வழங்கும் புதிய மத்திய அரசு திட்டம் குறித்து பேசப்படுவது தாங்க. குடும்ப அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு குடும்பத்தின் அடிப்படை அடையாளமாக அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கான முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுதுங்க. அந்த குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு நேரடி பணம் உதவி வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் நேரடி மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதனால தான் இந்த யோசனை சமூக மற்றும் அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாகி இருக்குன்னே சொல்லாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய அந்த 12,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எது மாதிரி குடும்ப அட்டை எலிஜிபிள், ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா எது மாதிரி சிஸ்டம் நீங்கள் அப்ளை பண்ணணும் போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பொதுமக்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்கள், குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் அண்ட் ஆல்சோ அரசு உதவியை நம்பி வாழும் குடும்பத்தில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுதுங்க. இந்த பின்னணியில் தான் இப்போ நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வரை நேரடி பண உதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு புதிய மத்திய அரசு திட்டம் பற்றி விவாதம் தான். இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வருமானம் பாதுகாப்பை வழங்குவது அண்ட் ஆல்சோ அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க உதவுதுங்க. இந்தியாவில் பல கோடி குடும்பங்கள் பொது விநியோக திட்டம் மூலம் கிடைக்கும் குடும்ப அட்டையை பயன்படுத்தி அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை சலுகை விலையில் வாங்கி வராங்க. இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது வெறும் உணவுப் பொருள் பெறும் அட்டை மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தின் பொருளாதார அடையாளமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்ட பண உதவி வழங்கும் திட்டம் சமூக ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்குங்க. ஸோ இப்போ குடும்ப அட்டைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பெனிஃபிட்டை நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இப்போது முதியோர்கள் 60 வயசுக்கு மேலே யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக பார்த்திங்கன்னா கோதுமை, அரிசி போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி பல திட்டங்கள் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த நிலையில் இப்போ மத்திய அரசு இது மாதிரி ஒரு புது சிஸ்டம் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸாகவே இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டத்தில் 6,000 ரூபாய் வருஷம் 3 தவணைகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அந்த அமௌண்ட்டு கூட அதிகப்படுத்த போகிறதாக ஒரு அஃபிஷியல் அப்டேட் நம்ம கிடச்சிருக்கு. அதில் எவ்வளோ அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேசப்படும் இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வருஷத்துக்கு மொத்தம் 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்படுதுங்க. ஸோ இந்த தொகை ஒரே தடவையாக வழங்கப்படாமல் மாதம் இல்லைன்னா தவணைகளாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் முறை பற்றி ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கூறுதுங்க. ஸோ இந்தியாவில் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எனப்படும் டிபிடி முறையில் பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தும் நடைமுறை கடந்த சில வருஷமாகவே மிகவும் வலுப்பெற்று இருக்குங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஊழல் குறையுதுன்னே சொல்லலாம்.
ஸோ அரசு வழங்கும் நிதி நேரடியாக மக்களின் கையில் சேருது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் வெளிப்படையாக செயல்பட முடியுதுன்னே சொல்லலாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி திட்டம் டிபிடி முறையில் செயல்படுவதால் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருதுங்க. அதே மாதிரி தான் சமையல் எரிவாயு மானியம், மாணவர் உதவித்தொகைகள் அண்ட் ஆல்சோ பல சமூக நலத்திட்டங்களும் டிபிடி முறையில் செயல்படுதுங்க. இந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு தான் குடும்ப அட்டை வைச்சிருக்கும் குடும்பங்களுக்கு நேரடி பண உதவி வழங்கும் யோசனையும் முக்கியமாக பேசப்படுது. ஸோ இந்தியாவில் பல மாநிலங்களில் இது போன்ற திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குங்க. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் பெண்கள் தலைமையிலான குடும்பங்களுக்கு மாதம் உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பங்களின் அன்றாட செலவுகளை சமாளிக்க ஒரு முக்கிய ஆதரவாக இருக்கும் அப்படின்ட்டு ஆய்வுகள் கூறுது. ஸோ இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டால் ஒரு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தில் மாதம் கிடைக்கும் சிறிய அளவிலான பண உதவி கூட குழந்தைகளோட கல்வி செலவு, உணவு செலவு இல்லைன்னா மருத்துவ செலவுகளை சமாளிக்க உதவுதுங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா வேலைவாய்ப்பு நிலையானதாக இல்லாத குடும்பங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு பாதுகாப்பு விலையாக செயல்படுதுன்னே சொல்லலாங்க. ஸோ இந்தியாவில் வறுமையை குறைப்பதற்காக பல ஆண்டுகளாக அரசு பல திட்டங்கள் செயல்படுத்தி வருது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உணவுப் பொருள் மானியம், உர மானியம், மின்சார சலுகை போன்ற மறைமுக உதவிகள் வழங்கப்பட்டது. ஸோ அண்ட் ஆல்சோ விவசாயிகளுக்கு பல மானிய பொருட்கள் எல்லாமே வழங்கப்பட்டதுங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடி பண உதவி வழங்கும் திட்டங்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னன்னா, பணத்தை நேரடியாக மக்களுக்கு வழங்கும் திட்டங்கள் அவர்களுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்குது. அவர்கள் தங்களுக்கு தேவையான செலவுகளுக்கே அந்த பணத்தை பயன்படுத்த முடியுது. ஆனால் இது போன்ற திட்டங்களும் சில விமர்சனங்களும் இருக்குங்க. மிகப்பெரிய அளவில் பண உதவி வழங்கும் திட்டங்கள் அரசின் நிதி செலவை அதிகரிக்கும் என்று சிலர் கூறுறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 12,000 வழங்க வேண்டும்னா அது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிதியை அரசு எவ்வாறு திரட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருக்குங்க. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு மட்டும் இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுது. அதனால தான் தகுதி அடிப்படையில் பயனாளிகளை சரியாக தேர்வு செய்வது மிக மிக முக்கியமானதாக இருக்குங்க. அதே நேரத்தில் சமூக நலத்திட்டங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் கைகளில் பணம் சென்றால் அது மீண்டும் சந்தையில் செலவாகி உள்ளூர் பொருளாதாரத்தை இயக்கும்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் சிறு வணிகங்கள், விவசாயம் அண்ட் ஆல்சோ சேவை துறைகள் அனைத்துமே பயனடையும்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்தியாவில் குடும்ப அட்டை அடிப்படையில் பண உதவி வழங்கும் யோசனை குறித்து பல்வேறு நிலைகளில் விவாதங்கள் நடைபெற்று வருதுங்க. ஸோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடி பொருளாதார ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக பல வட்டாரங்கள் கூறுது. அதே நேரத்தில் இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும், யாருக்கு தகுதி வழங்கப்படும், பணம் மாதம் வழங்கப்படுமா இல்லை தவணைகளாக வழங்கப்படுமா, அண்ட் ஆல்சோ மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கும் போன்ற பல அம்சங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக வேண்டுங்க. ஸோ இருந்தாலும் குடும்ப அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற யோசனை சமூகம் மற்றும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இது நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் சமூக நல கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றமாக மாறும் அப்படின்னும் கோடிக்கணக்கான குடும்பங்களில் அன்றாட வாழ்க்கையில் நேரடி பொருளாதாரத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலர் எதிர்பார்த்து வராங்க. ஸோ எது எப்படியோ வருஷம் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்பட்டால் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ ஏழை எளிய மக்களும் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.